மன்னார் மாவட்ட மீனவ சமூகம் எதிர்நோக்கும் சமூக பொருளாதார மற்றும் ஒருங்கிணைந்த உரிமைக்காய் எங்கள் குரல் எனும் துணைப்பொருளில் மன்னார் விடுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த கருத்து பகிர்வு நிகழ்வு நேற்றைய தினம் புதன்கிழமை காலை முதல் மாலை வரை மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. மன்னார் விடுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட திட்ட அலுவலர் ஜெபநாதன் டலிமா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் இளையோர்களும் கலந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக மன்னார் மாவட்ட மீனவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இலங்கை கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகளின் வருகையை அதிகரித்துள்ள நிலையில் இதனால் இலங்கை மீனவர்கள் பாரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் இலங்கை மீனவர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற இழுவைமடி தொழில் காரணமாகவும் மீனவர்கள் பாதிப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மீனவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மானிய திட்டம் உரிய முறையில் மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பல்வேறு கூட்டங்களில் குறித்த விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டுள்ள போதும் எந்தவிதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்திருந்தனர். மீனவர்களுக்கு கடலில் பல்வேறு அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன. ஆனாலும் அந்த அனர்த்தங்களுக்கு எந்தவிதமான இழப்பீடுகளும் உரிய முறையில் கிடைப்பதில்லை என தெரிவித்துள்ளனர். இலங்கை மீனவர் திருத்த சட்டம் தொடர்பாக பல தடவைகள் அந்த திருத்த சட்டங்களை மேற்கொள்வது அரச அதிகாரிகளும் சட்டத்தின் ஊடாகவே அந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. சாதாரண மீனவன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அவரூடாக கண்டு அதனூடாக கதைத்து அந்த சட்ட திருத்தங்களை அணுகால இருந்தால் அது மிகவும் மீனவர்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். இப்போ இன்றைக்கு இந்திய அந்த படகுகளோட உரிமையாளர்களுக்கும் இலங்கை மீனவருக்கும் ஒரு சந்திப்பு இடம்பெறுது வவுனியாவில். இது சம்பந்தமா இந்த சந்திப்பு சம்பந்தமா நீங்க உள்ளூர் மீனவர்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த சந்திப்பு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களா அந்த விஷயத்தோட? இல்லை, அது சம்பந்தமாக எங்களுடைய அது சம்பந்தமான எங்களுக்கு எந்த விதமான தகவலும் இந்திய மீனவர்கள் இங்கே வருகின்றது எங்களுடைய மீனவர் சமாசத்துக்கோ சம்மேளனத்துக்கோ ஒரு ஒழுங்கான முறையில் அறிவிக்கவில்லை. அது எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. கடத்தொழில் பணிப்பாளரை நாங்கள் தொடர்பு கண்டு கேட்ட வேளையில் அது சம்பந்தமாக தனக்கு தெரியாது கூறியுள்ளார். ஆகவே இது சம்பந்தமாக எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாதுள்ளது. அது தன்னிச்சையான செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இந்திய மீனவர்கள் இலங்கையில் மீனவர்களை சந்திப்பதானது உண்மையிலே இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களுமே சந்தித்து அதுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது யார் சந்திப்பா எங்கே சந்திக்கிறான் எந்த விடயமும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமான நன்கு அறிந்த மீனவர்களை வைத்தே இந்த மீனவ பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் ஒழிய வேறு இடைத்தரகளை வைத்து செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் மன்னார் மாவட்ட மீனவர்கள் சம்மேளனத்தினுடைய செயலாளர். இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புவது மீனவர்களுடைய மானிய திட்டம் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில மானியங்கள் மீனவர்களுக்கு இதுவரையும் வழங்கப்படவில்லை. பலதரப்பட்ட கூட்டங்கள் கதைக்கப்பட்டும் பலதரப்பட்ட இதுவரைக்கும் நான் இருக்கக்கூடிய ஒரு 3 அமைச்சர்களிடம் இதை பற்றி கலந்து பேசி இதுக்குரிய திட்டங்கள் நடக்கும் என்று கூறுகிறார்கள் தவிர இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டமும் நடைபெற்றதாக இல்லை. கடலில் வரக்கூடிய அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள் யாருக்கும் சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் அந்த அனர்த்தங்களுக்கு கூட எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மீனவர்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதிகளில் அவர்களுக்கு எந்த ஒரு திட்டங்களும் அதுக்குள்ள அமையப்படுவதில்லை. அந்த திட்டங்களுக்குரிய வகைகளை வகுத்து கொண்டால் கொஞ்சம் இலகுவாக இருக்கும், மீனவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களாவது மீனவர்கள் மிக மிக கஷ்டத்திற்கு உள்ளாகி கொண்டிருப்பார்கள். அந்த காலகட்டங்களில் எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு உதவியும் இல்லாமல் தங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவர்களுடைய போக்குகள் மாறிக்கொண்டு போகலாம் ஒன்று. அடுத்தது அதுவும் இல்லாமல் மன்னாரில் பல இடங்களில் பொதுப்பாடு என்னும் ஒரு துறை ஒன்று உண்டு. அந்த பொதுப்பாடுகளில் எமது நாட்டில் உள்ள மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்திருந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அன்று முதல் அனுமதித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அப்போதைய காலநிலையில் எங்கள் பகுதிகளில் இருந்த படகுகள் சொற்பமானவை. ஆனால் இப்போது அதிகமான படகுகள் இருக்கிறபடியால் அந்த இறங்கு துறைகளில் இப்போது நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு தடை. ஏனென்றால் அது மேல் மாகாணத்தில் உள்ள மீனவர்கள் வந்திருந்து தொழில் செய்துவிட்டு அந்த சீசனுக்கு மட்டும் இருந்து கொண்டு விட்டு போகிற ஒரு இடத்தை
எங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு அதை வழங்க மறுக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு பிழையாக அமைந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமீப காலத்தில் மழை வெள்ளங்கள் வந்து மன்னார் தீவே மூழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது. நானெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இருந்த பாலங்களுக்கு இடையில் இருந்த ஒரு ஆறுகள் இப்போது எல்லாம் மூடி மட்டமான ஒரு நிலமாக காணப்படுகிறது. அதில் வெளியில் தங்கப்படுகிற நிலத்தில் தங்கப்படுகிற தண்ணி ஓடுறதுக்கு கூட அந்த வழிவாய்க்கால்கள் இல்லை. இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மூல காரணம் எங்கேன்னு தேடி போய் அதுகளை சரி செய்தாலே நிறைய பிரச்சனைகளை நம்ம தீர்த்து கொண்டு போகலாம். தலைவர் ஏற்கனவே கூறப்பட்டது போல சட்ட திருத்தங்கள் என்பதற்கு மேலாகவும் நான் வினயமாக கேட்டுக்கொள்வது, சட்ட திருத்தங்கள் செய்யும்போது தயவு செய்து இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், மீன்பிடியில் 100க்கு 100% முழுமையாக தொழில் செய்து கொண்டிருக்கிற மீனவர்களை வைத்து அந்த சட்ட திருத்தங்களை சீர்திருத்தால் நலமாக இருக்கும். ஏற்கனவே சட்ட அமலாக்கம் என்று கொண்டு வரப்பட்ட திருத்தங்களுக்கு கொண்டு வந்த நேரம் நாங்களும் இதை பற்றி கூறியிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அந்த சட்ட திருத்தம் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அது செய்யும்போதாவது இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வச்சு செய்தால் இன்னும் மிகவும் நல்லபடியாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மீண்டும் அன்போடு வரவேற்றவனாய் மேம்பாட்டு மையம் கடந்த வருடம் நடைபெற்ற முதலாவது மீனவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு ஆவணப்படம் ஒன்றினை வெளியிட்டிருந்தது. அதன் விளைவாக அதனை மீனவர் சமூகங்களோடு பகிர்ந்து கொண்டு அதன் கருத்துக்களை பெற்ற வண்ணமாக சில செயற்பாடுகளை மாவட்ட ரீதியாக முன்னெடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த காலங்களில் மீனவர் சமூகம் பல்வேறு வகையான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முன்கொடுத்த வண்ணமாக காணப்படுகின்றது. குறிப்பாக இயற்கை சூழலை நாங்கள் பார்க்கும்போது காற்றாலை மற்றும் கனியமண் அகழ்வுகள், இந்திய இழுவை படகுகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகளினால் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு கரையோர மீனவர்கள் முன்கொடுத்து வந்தார்கள். அடிப்படையில் குறிப்பாக நாங்கள் பார்க்கும்போது கரையோரத்தை ஆண்டிய சிறு கைத்தொழில், சிறு மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் பெண்கள் மற்றும் ஆண்கள், அதனை நம்பியிருக்கும் ஏழை குடும்பங்கள் மிக விரைவாக பாதிக்கப்படுகின்றது. இந்த நிலை நீடிக்கும் போது என்னுடைய பொருளாதார நெருக்கடியும் அவர்களை சூழ்ந்தவனமாக இருந்தது. இதற்கான தீர்வுகள் எந்த துறையினாலும் எட்டப்படவில்லை, அதற்கான தீர்வுகளும் வழங்கப்படவில்லை, யாரும் குரல் கொடுக்கவும் முன்வரவில்லை. இந்த காலப்பகுதியில் மீனவர் சங்கங்களின் சம்மேளனங்களும் இயங்கு நிலை கொஞ்சம் தாழ்வாகவே காணப்பட்டிருந்தது. மீனவர் சங்கங்களின் சம்மேளனம் புதிதாக தெரிவு செய்யப்பட்டு சிறப்பாக தற்போது இயங்கி வருகின்றது. இந்த காலத்தில் நாங்கள் எங்களுடைய மீனவ சமூகத்தின் சமூக பொருளாதார பிரச்சனைகளை வெளிக்கொண்டிருக்கிற வகையில் எங்களுடைய குரல் என்ற தொழிற்பொருளோடு இன்றைய கலந்துரையாடல் ஆரம்பித்திருக்கின்றோம். மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், முன்கொடுக்கும் சவால்கள் மற்றும் தேவைப்பாடுகளை மையப்படுத்தி பெண்கள் என்று பல்வேறு வகையான பிரச்சனைகள் முன்கொடுத்து இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவங்களில் வந்து பல மாற்றங்கள் நடக்கிறது பார்க்க முடியாது. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால் எங்களோட மீனவர்கள் வந்து பல இதுக்குள்ள இருக்கிற மீனவர்கள் ஒன்று இருக்கிறார்கள். இப்படியான செயற்பாடுகள்லாம் அதிக அளவில் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ மீனவர்களுக்கு வந்து நான் பங்கு வச்சு இந்த பயிற்சிகளில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்படி கிளம்பி நாலு கூட்டம் வந்தால் என்னென்னு போகிறேன். விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்.
அதை எழுதும்போது சொன்னது பிஎஸ் 2ஆம் உதவி பணிப்பாளர் இடத்தில் முன்வைக்கப்பட்டு 4 ஆய்வாளர்கள் இங்கே வந்து எருக்கலம்பட்டியை தாண்டின எருக்கலம்பட்டி போனதாகவும் பேசாலையை அண்மித்த பகுதியில் கிட்டத்தட்ட 1820 சதுர கிலோமீட்டரை ஒதுக்கீடு செய்து ரோலிங் ரவுண்டாக கெசட் பண்ணுறதாக சொல்லப்பட்டது. அது இன்னும் நடைமுறைக்கு வரையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பார்லிமெண்ட்டில் போட்டு அனுமதிக்கப்பட்டு பல எம்பிகளாலையும் அங்கீகரிக்கப்பட்டதான் அது சட்ட ரீதியாக கெசட் படியில் வரும். அதாவது இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இழுவைமொழி தானே கொமனாக சொல்கிறோம். மன்னார் மாவட்டத்தில் இழுவைமொழியால் சரியான சிறு தொழில் மீனவர்கள் சரியாக பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து காலையில் 6 மணிலேருந்து பின்னர் 6 மணி ஒன்று இல்லை, அவங்க 24 மணி நேரமாக தொழில் செய்கிறதால போறாங்க. இவங்க சரியான பாதிப்படைகிறாங்க. அதே மிச்சம் இந்த டைனமோட் அடிக்கிறாங்க. அதுக்கு வந்து கடலோர பகுதியில், அதாவது பொம்மனா சொல்ல போனால் எருக்கலம்பட்டியில் உள்ள கடலோர பகுதியில் உள்ள அவ்வளோ காடுகளையும் கண்ணல் தவங்களை வெட்டி கொண்டு கடலில் போடிக்கிறாங்க. மேலும் மிச்சம் முந்தானத்தை கூட ஒரு 100 பத்தைக்கு மேலே வெட்டி எருக்கலம்பட்டியில் கண்டல் தவணம் கடலோர பகுதியில் போட்டிக்கிறாங்க. அதை இன்னும் கொண்டு போய் கடலுக்கு தாட்டே இல்லை, அதை கொண்டு போய் தாட்டி டைனமோட் அடிக்கிறாங்க. அதெல்லாம் சட்டவிரோதமான தொழிலை இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறாப்புல இல்லை. நாங்களும் பல கூட்டங்கள்ல பல மீட்டிங்லையும் சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்திய டோலர் வந்து உள்ள வாரத்தால அவங்க வந்து இலங்கை இழுவைமொழி டோலர் அவ்வளோ எங்கிற கரைக்குள்ள சிறுபான்மை தொழில் அவ்வளோத்தையும் அளிக்கப்படுது. அதிலே முற்றாக சொல்ல போனா சிறு தொழிலாளி கஷ்டப்படும். இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் கடல் வளமும் இல்லை. மீனவரான சரியான பாதிப்பு. இன்றைக்கு 100 ரூபா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திட்டுறாங்க மீனவர்கள். அதால ஏண்ட அளவு இந்த இலங்கை டோலர் அவ்வளோத்தையும் குறைஞ்ச அளவு நிப்பாட்டினா தான் சிறு தொழிலாளி அவ்வளவும் இந்த வாழ்வாதாரத்தை கொண்டுகிட்டு போவாங்கன்னு சொல்லி தெரிவிச்சு. எனது பெயர் நாகராஜா. நான் பெரியகடை கிராமத்திலிருந்து வந்திருக்கின்றேன். பெரியகடை மீனவர்களுடைய சங்கம் சார்பாக. எமது மீனவர்கள் கடந்த காலங்களின் போது பல பிரச்சனைகளை இப்போது முன்பு இருந்த மீனவர்களை விட இப்போது மீன்பிடி முறைமைகள் அநேகமாக தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகள் அநேகமாக மீனவர்கள் பயன்படுத்துவதால் நமது மீனவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு வருகின்றார்கள். விசேடமாக நான் ஒன்று கூறப்போனால் இப்படியான நிகழ்வுகளில் நாங்கள் அநேக நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்றோம். எமது மீனவ நிலைப்பாட்டை மிக விவரமாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறியிருக்கின்றோம். இருந்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை என்று கூற வேண்டும். காரணம், ஒவ்வொரு திணைக்களங்களும் நாங்கள் கொடுக்கின்ற அதாவது விளக்கங்களையோ அல்லது முறைப்பாடுகளை ஏற்று அதற்கேற்ற முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணம். முதலாவதாக இந்த இந்தியன் ரோலர் சம்பந்தமாக இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இதனாலும் பாதிப்பு அநேக மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதே போல எமது பகுதியில் காணப்படும் உள்ளூர் மீனவர்கள் இழுவைப்படாலும் அநேக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். இந்த மீன்பிடி முறையானது இந்த ட்ரோலர் மூலம் இழுக்கப்படும் மடியை கொண்டு கடலில் அட்டைகளை வாரி எடுத்துக்கொண்டு போகின்றார்கள். இதனால் அட்டை பிடிக்கும் மீனவர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றார்கள். இதே போல ஏனைய தடை செய்யப்பட்ட முறைமைகளை கொண்டு அநேக மீன்பிடி கிராமங்கள் தொழில் செய்து வருகின்றது. இதனால் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தடை செய்யப்பட்ட முறைமையை மீன்பிடி முறையை அரசாங்கமானது மிக தீவிரமாக ஆராய்ந்து அந்த தடை செய்யப்பட்ட ஒவ்வொரு தொழிலையும் முற்றாக அவர்கள் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தால் எதிர்காலத்தில் மீனவர்கள் நல்ல முறையில் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெற்று அவர்கள் வாழ்க்கையை உயர்த்த அவர்களுக்கு முடியும். எனவே முக்கியமாக நான் குறிப்பிட இந்த இடத்திலே தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைமைகளை எந்த தடை செய்யப்பட்ட தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை முற்றுமுழுதாக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தால் மட்டுமே எதிர்கால மீனவர்களின் சமுதாயம் நல்ல முன்னேற்றம் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நான் தாழ்வாடு கிராமிய அமைப்பின் தலைவராக இருக்கின்றேன். தாழ்வாடின் தென்பகுதியில் எங்களோட கடல் தாழ்வாடு அமைந்திருக்கின்றது. இந்த தென்பகுதி கடற்பரப்பில் மீனவர்கள் பிரச்சனை நிறைய இருக்கின்றது. அதில் ஒன்று என்னென்றால் இழுவைப்படகை எடுத்துக்கொண்டால் இந்தியன் இழுவைப்படகை ஓரளவுக்கு கடற்படையினர் சுமமாக கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இந்திய பேசாலையை சேர்ந்த இழுவைப்படகுகள் பேசாலையை செய்வது பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் தென்பகுதியில் வந்து அவர்கள் இழுவைப்படகு இழுக்கும்போது அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் கடலில் விடும் வலைகளை வெட்டி நாசமாக்கி அவர்கள் வாழ்வாதாரத்தையே சீர்குலைத்து விடுகின்றார்கள்.
இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அவர்கள் தென்பகுதிக்கு இந்த நிலையும் இழுவை படகுகள் வரக்கூடாது என்பதை நான் முதலாவதாக குறிக்கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவதாக இந்த பட்டி வலைகள், உங்களுக்கு தெரியும், பட்டி வலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே பட்டி வலைகள் பாய்ந்து தொழில் செய்ய முடியும். ஆனால் அதை மீறி அவர்கள் ஆழ்கடலில் கொண்டு போய் இந்த பட்டி வலையில் வைக்கின்றார்கள். தென்பது நிறைய, நான் நினைக்கிறேன் 100-150 பட்டி வலைகள் இருக்கலாம் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு கொண்டு ஆழ்கடலில் வைத்திருக்கின்றார்கள். அதனால் எல்லா ஏனைய சிறு தொழில் செய்பவர்கள் மிகவும் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். இரவு நேரத்தில் படகுகள் செலுத்த முடியாமல் அவர்கள் விடிஞ்ச பிறகுதான் தொழிலுக்கு போகின்றார்கள். அப்படி ஒரு நிலை அது மாற வேண்டும். இரண்டாவதாக கடலிலே கட்டை மரங்களை கொண்டே வைக்கின்றார்கள் மீன் பிடிப்பதற்காக. மரங்களை கொண்டே கடல் அடியில் வைத்து 1-2 இல்லை, அதுவும் 100-200 கட்டைகளை வைத்து அங்கே மீன் ஏராளமாக சேர்ந்த பிறகு டைனமைட் பாவித்து அந்த மீன்களை பிடிக்கின்றார்கள். இந்த நிலையை மாற வேண்டும். மற்றது இப்ப அரசாங்கத்தினால் சில வலைகள் தடை செய்கின்றார்கள். சங்குஸ் வலை, இந்த மின்னல் வலை அப்படின்னு நிறைய வலைகளை தடை செய்ய. ஆனால் இப்போதே பொருளாதார கஷ்டத்தில் மக்கள் மீனவர்கள் மிகவும் சிரமப்படுகின்றார்கள். அந்த வலைகள் எல்லாத்தையும் தடை செய்தால் அவர்கள் என்ன தொழில் செய்வார்கள்? அவர்கள் வேறு தொழில் இல்லை. மீன்கள் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. நண்டு வலைகள் தான் ஓரளவுக்கு, அந்த நண்டு வலை பிடித்தான் இவர்கள் ஒரு வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தடை செய்யப்பட்ட வலைகளை ஓரளவு இது பார்த்து இந்த அரசாங்கம் இந்த குறிப்பிட்ட வலைகளை மட்டும் தடை செய்து ஏனைய வலைகளை தொழில் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இரண்டாவதாக இந்த மீனவ நண்பர்கள் செய்கிற ஒரு சில விலை என்னென்றால், கடலில் எல்லாரும் வலை விடுவார்கள், ஒரு ஆள் வலைக்கு மேல ஒரு ஆள் வலை ஏறும், அப்படி தெரியாமல் விடுறது. ஆனா அந்த டைம்ல அந்த வலைகளை அவங்க வெட்டக்கூடாது, வெட்டி விடுறாரு, வெட்டி முடிஞ்சு விடுறாரு. அப்படி அந்த வலைகளை வெட்டாமல் எல்லா நண்பர்களும் எல்லாரும் சகோதரர் என்ற அடிப்படையில் வலைகளை கடத்தி அதை வெட்டாமல் சுகமாக விடும்படியாகவும் ஏனைய தொழிலாளர்களுக்கு ஒற்றுமையாகவும் சண்டை சச்சரவு இல்லாமலும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று கேட்டு நிறைவு வருகின்றேன்.